கடவுளின் உள்ளார்ந்த இயல்பு. மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. பொது நிகழ்ச்சி. 2வது நாள் பேச்சு. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1981ஆம் வருடம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். There have been people who said, I am the Christ. I said, all right, walk on the water. First sign of Christ is he will walk on the water because he is Omkara itself. He is Omkara. He can walk on. He has no body as such. He can walk on the water. All right, walk on the water. And first step will maybe in the water, the second will go down. நான் தான் கிறிஸ்து என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், சரி, தண்ணீரில் நடந்து செல்லுங்கள் என்று. கிறிஸ்துவின் முதல் அடையாளமே அவர் ஓம்காராவாக இருந்ததால் அவரால் தண்ணீரில் நடக்க முடிந்தது. ஓம்காராவாக அவர் இருப்பதால் அவரால் தண்ணீரில் நடக்க முடியும். ஏனெனில் அவருக்கு பூத உடல் இல்லை. அதனால் அவரால் தண்ணீரில் நடக்க முடியும். சரி, தண்ணீரில் நடக்கவும் என்று சொன்னால் முதல் அடி தண்ணீரில் இருக்கலாம், 2வது அடி அவர் மூழ்கி விடுவார். All such hocus pocus could be found out. If somebody says that you give me money, I'll make you fly. Put him on this leaning tower of Pisa. What is it meant for? After all, it must be used also sometimes. And throw him down. See how far he goes with flying. Have a nice show for him. That's how you can find out these people, whether it happens or not. So this is how I find in this country also invasion of negativity of these people who are here to spoil your chances of realization. அத்தகைய ஏமாற்று தந்திரம் அனைத்தும் வெளிவரும். நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நான் உன்னை பறக்க விடுவேன் என்று யாராவது சொன்னால் அவரை பீசா சாய்ந்த கோபுரத்தின் மீது வைத்து, அதற்காகவே அது உள்ளது, அதனை சில சமயங்களில் இதற்கு கூட பயன்படுத்தலாம், அவரை கீழே குதிக்கச் சொல்லுங்கள், அவர் எவ்வளவு தூரம் பறந்து செல்வார் என்று பார்ப்போம். அது ஒரு நல்ல காட்சியாக இருக்கும். அப்படித்தான் அது நடக்கிறதா இல்லையா என்பதை கொண்டு இந்த நபர்களை பற்றி அறிய முடியும். ஆகவே இந்த நாட்டில் நான் கண்டது இதுதான். இங்குள்ள இப்படிப்பட்ட மக்கள் தங்களின் மிக அதிகமான எதிர்மறைகளை கொண்டு உங்களின் விழிப்புணர்வுக்கான வாய்ப்புகளை கெடுத்துள்ளார்கள். And it's very difficult to give realization to people who have been to these people, have been initiated, have been really spoilt in their kundalini is rather difficult. I have worked day in and day out to neutralize it. And I have been working. But the interest in yourself will only come when you will have self-esteem. That is very important. And that is the center of Vishuddhi Chakra. This center. I came up to the heart chakra the other day. And now today I am going to talk to you about the Vishuddhi. இப்படிப்பட்டவர்களிடம் சென்றவர்கள் இந்த மாதிரியாக தொடங்கி அவர்களின் குண்டலினியை உண்மையில் கெடுத்து அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதை மிகவும் கடினமாக்கிவிட்டனர். அதை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் இரவு பகலாக உழைத்து நான் அதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களின் சுய விருப்பம் என்பது உங்களின் சுய மரியாதையிலிருந்து வர வேண்டும். அது மிகவும் முக்கியம். அதுவே விஷுத்தி சக்கரம், இந்த மையம்தான். நான் வேறு ஒரு நாளில் இதய சக்கரம் வரை சொல்லியிருந்தேன். இப்போது இன்று நான் உங்களிடத்தில் விஷுத்தி பற்றி பேசப் போகிறேன். Vishuddhi is this center placed at the backbone here, which has given a human being a speciality which separates him from animals, that he raised his head upward. By raising his head upward, he has been able to create a new dimension for his brain. And this new dimension is a dimension by which he creates ego within himself.
விஷுத்தி என்பது இங்கு முதுகெலும்பின் பின்புறத்தில் வைக்கப்பட்டுள்ள மையமாகும். இது மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பிரிக்கும் ஒரு சிறப்பை அளிக்கிறது. அதாவது அவர் தலையை மேல்நோக்கி உயர்த்துகிறார். தலையை மேல்நோக்கி உயர்த்துவதன் மூலம் அவர் மூளைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்க முடிந்தது. இந்த புதிய பரிமாணத்தின் மூலம் அவர் தனக்குள் அகங்காரத்தை உருவாக்குகிறார். Before becoming a human being, I hope you can see all of you. Can I come move this side? Before becoming a human being, your brain was flat and all covered with the superego at the most, like dogs or you can say the horses. They have this superego. And when you became human being, a locking system took place by which you started developing, or you can say a twist took place by which you started developing your action. ஒரு மனிதனாக மாறுவதற்கு முன்பு உங்கள் மூளை தட்டையாக இருந்தது மற்றும் அனைத்துமே அதிகபட்சம் மமகாரத்தால் மூடப்பட்டிருந்தது. நாய்களைப் போல அல்லது நீங்கள் குதிரைகளைப் போல என்றும் சொல்லலாம். அவைகளுக்கு மமகாரம் உள்ளது. நீங்கள் மனிதர்களாக மாறும்போது ஒரு மூடக்கூடிய அமைப்பு நடந்தது அல்லது உங்கள் செயலை உருவாக்க தொடங்கிய ஒரு திருப்பம் நிகழ்ந்தது என்று நீங்கள் கூறலாம். For example, an animal does not know how to make a chair out of wood in action. Physically, at the most, it might carry this chair which is made, put it there and mimic you, sit on that. But it cannot make anything with its hand. Maybe it can weave a small little nest or something like that for it to live at the most. உதாரணமாக, ஒரு விலங்குக்கு மரத்திலிருந்து நாற்காலியை எப்படி உருவாக்குவது என்பது தெரியாது. உடலின் செயல் கொண்டு இந்த நாற்காலியை எடுத்துச் செல்லலாம். அதை அங்கே வைத்து அதில் உங்களை உட்கார வைக்கலாம். ஆனால் அதன் கையால் எதையும் உருவாக்க முடியாது. ஒருவேளை அது ஒரு சின்னஞ்சிறிய கூடு அல்லது அது போன்ற ஒன்றை அது வாழ்வதற்காக நெசவு செய்யலாம். So you with your action can overpower the matter. You have been able to achieve great heights in overpowering all the 5 elements by using them as power for your everyday use also, like electricity, magnetism, sound, everything, ether. எனவே உங்கள் செயலால் நீங்கள் பொருள்களை வெல்ல முடியும். பஞ்ச மூலகங்களின் ஆற்றல்களை கொண்டு மின்சாரம், காந்த சக்தி, ஒளி, ஆகாயம் போன்ற எல்லாவற்றையும் உங்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தி அதன் மூலம் நீங்கள் அதிக உயரங்களை அடைய முடியும். But animals, when they come in contact with human beings, they also can be conditioned as far as their understanding of relationship with human beings is concerned, but not that they could be made to act onto some matter. And this action, the physical action, has given a byproduct which is called as ego. ஆனால் விலங்குகள் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவை மனிதர்களுடனான உறவை பற்றிய புரிதலை பொறுத்தவரை அவைகளும் நிபந்தனைக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் அவை ஏதேனும் ஒரு பொருள் விஷயத்தில் செயல்படும்படி செய்யப்பட முடியாது. எனவே மனிதனின் இந்த நடவடிக்கை, உடல் ரீதியான இந்த நடவடிக்கை அகங்காரம் எனப்படும் துணை விளைவு ஒன்றை வழங்கியுள்ளது. This is the beginning. Then the second action is the thinking. The animal doesn't think of the future. He doesn't have any insurances. Animal is not bothered about insurance or what will happen to my great grandchildren when I die. What part of my house will be going to which children. He is not bothered about all these things. And he does not even have
such a sense of possession as human beings have. இதுதான் ஆரம்பம். பின்னர் இரண்டாவது செயல் சிந்தனை. விலங்குகள் எதிர்காலத்தை பற்றி நினைப்பதில்லை. அவைகளுக்கு எந்த காப்பீடும் இல்லை. விலங்குகள் காப்பீட்டை பற்றி கவலைப்படுவதில்லை. நான் இறக்கும்போது எனது பேர குழந்தைகளுக்கு என்ன நடக்கும், என் வீட்டின் எந்த பகுதி எந்த குழந்தைக்கு செல்லும் போன்றவைகளை பற்றி. அவை இந்த விஷயங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அவைகளுக்கு மனிதர்களைப் போல சொத்துக்கள் பற்றிய உணர்வு கூட இல்லை. So, it so happens that we start developing our ego when we start planning for the future, thinking of the future, going in the future, and also when we use our physical being to create something or to do any physical work. எனவே நாம் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும்போது, எதிர்காலத்தை பற்றி திட்டமிடும்போது, எதிர்காலத்திற்கு செல்லும்போது, மேலும் நம் ஸ்தூல சரீரத்தை கொண்டு உடல் ரீதியாக வேலை செய்யும்போது நம்முடைய அகங்காரத்தை வளர்க்கும் வேலை நடக்கிறது. If an animal goes and attacks a cow or something, say a tiger, and brings it home for his family, he is not proud, he is not egoistical like human beings are. While human beings, if they earn about, say, $500, they become very egoistical. They think we have earned such a lot of money and we have done so much, we have every right to dominate the wife, and vice versa. எந்த ஒரு மிருகமும் ஒரு புலி என்று வைத்துக்கொள்வோம், சென்று ஒரு மாடு அல்லது எதையாவது தாக்கி அதை தனது குடும்பத்திற்காக வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது கர்வம் கொள்வதில்லை. அவை மனிதர்களைப் போல் அகங்காரமாக இருப்பது இல்லை. ஆனால் மனிதர்கள் அவர்கள் சுமார் $500 சம்பாதித்து விட்டால் அவர்கள் மிகவும் அகங்காரம் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் அதிகமாக பணம் சம்பாதித்து விட்டதாக நினைக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான உரிமையை பெற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள். மனைவியும் அப்படித்தான் இருக்கிறார்கள். But an animal doesn't think that he has a right to dominate. See, whatever he does in the nature of his own personality, he doesn't do it as an idea that he has to do this and he is very important and he doesn't have that ego. ஆனால் ஒரு விலங்கு தனக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கான உரிமை இருப்பதாக நினைப்பதில்லை. ஏனென்றால் அவை எதை செய்தாலும் அது தனது சொந்த இயல்பான தன்மையாக அதனை செய்கிறது. அது தான் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோ தான் மிகவும் முக்கியமானவன் என்றோ அதை செய்வதில்லை. அதற்கு அகங்காரம் இல்லை. So he does not even think that this is karmas, that I have to face for it, and I have done something wrong, I have killed a cow, so I must go to a Brahmin and pay him a lot of money because I have done such a sin. These ideas do not come into the heads of an animal. எனவே அதனை தனது கர்மா என்று கூட அது நினைப்பதில்லை. அதாவது நாம் தவறு செய்துவிட்டோம், ஒரு பசுவை கொன்று தவறு செய்துவிட்டோம், நான் ஒரு பிராமணிடம் சென்று நிறைய பணம் கொடுத்து பாவத்தை கழிக்க வேண்டும், ஏனெனில் நான் அப்படி ஒரு பாவ காரியத்தை செய்திருக்கிறேன் என்று எண்ணுவதில்லை. இந்த யோசனைகள் எல்லாம் ஒரு மிருகத்தின் தலையில் வராது, ஏனெனில் அவை அந்த பரிமாணத்தில் இல்லை. Because he is not used to that dimension, a new dimension of karmas, to which human beings are because of these two creations. Because of ego, you feel you have done bad karmas or good karmas. If you had no ego, you would never have felt that. கர்மா ஒரு புதிய பரிமாணமாக மனிதர்களுக்கு அகங்காரம் மற்றும் மமகாரம் இந்த இரண்டினாலும் உருவாகிறது. அகங்காரத்தின் காரணமாக நீங்கள் நல்ல கர்மா மற்றும் கெட்ட கர்மாக்களை செய்ததாக நினைக்கிறீர்கள். உங்களுக்கு அகங்காரம் இல்லை என்றால் நீங்கள் அதை ஒருபோதும் அப்படி உணர மாட்டீர்கள். These two things starts at this point, as you see it very clearly, should start from there, but is put down there. Actually, these start maneuvering from this point. And you start developing ego and superego in your head, and you develop a triangular brain, a prism-like brain. இந்த இரண்டு விஷயங்களும் இந்த இடத்தில் ஆரம்பிக்கின்றன என்பதை நீங்கள் மிக தெளிவாக பார்க்கலாம். அது அங்கிருந்து தொடங்கி அங்கிருந்து கீழே இறங்க வேண்டும். உண்மையில் அது இந்த இரண்டு புள்ளிகளிலிருந்துதான் தொடங்க வேண்டும். அங்கு நீங்கள் உங்கள் தலையில் அகங்காரம் மற்றும் மமகாரத்தை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு முக்கோண மூளையை உருவாக்குகிறீர்கள்.
ஒரு பிரிஷம் முப்பட்டை கண்ணாடி போன்ற மூளையை. And when such a brain has developed, then a new problem starts, that through this prism, whatever energy passes into it, most of it goes out according to the parallelogram of forces. That I have no time just now to tell you. அத்தகைய மூளை உருவாகும் போது இந்த பிரிசத்தின் ஊடே எந்த ஆற்றல் கடந்து சென்றாலும் அதில் பெரும்பாலானவை பேரலோகிராம் சக்திகள் விசைகளின் இணைகர விதியின்படி வெளியேறுகின்றன. இப்போது அது பற்றி உங்களுக்கு சொல்ல எனக்கு நேரமில்லை. Because of that, your attention is all the time outside. You can only do something outside. You cannot take your attention inside. Now supposing I say you put your attention inside, because you have to go inside, you cannot do it. You just can't do it. Your attention is always outside. I have to do this, I have to go there, I have to get it. But you cannot put your attention inside. That's not possible. I cannot just order you that you put your attention inside. Some happening has to take place within you. இதன் காரணமாக உங்கள் கவனம் எல்லா நேரத்திலும் வெளியில் செல்லும். உங்கள் கவனத்தை வெளியில் மட்டுமே செலுத்த முடியும். உங்கள் கவனத்தை உள்ளே கொண்டு செல்ல முடியாது. உங்கள் கவனம் உள்ளே இருக்க வேண்டும் என்பதால் உங்கள் கவனத்தை உள்ளே செலுத்துங்கள் என்று நான் சொன்னால் அதை நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் கவனம் எப்போதும் வெளியேதான் உள்ளது. நான் அதனை செய்ய வேண்டும், நான் அங்கு செல்ல வேண்டும், நான் அதை பெற வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் கவனத்தை உள்ளே செலுத்த முடியாது. அது சாத்தியமற்றது. உங்கள் கவனத்தை உள்ளே செலுத்த நான் உங்களுக்கு ஆணையிட முடியாது. சில நிகழ்வுகள் உங்களுக்குள் நடக்க வேண்டும். Supposing something suddenly falls off, then your attention goes there. In the same way, when the happening of the Kundalini awakening takes place, then your attention goes to that which is awakened there. And you start just seeing the awakening, or you can say the feeling the awakening. But it is such a quick thing, split of a second, that sometimes you miss everything except that you see the cool breeze has started flowing through. அங்கு ஏதாவது கீழே விழுந்தால் உங்கள் கவனம் அங்கே போகிறது. அதேபோல் உங்கள் குண்டலினி விழிப்புணர்வு நிகழும்போது விழித்தெழுப்பப்பட்ட உங்கள் கவனம் அங்கே செல்வதை நீங்கள் பார்க்க தொடங்குவீர்கள், அல்லது நீங்கள் அதனை உணர்வீர்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் அது அவ்வளவு ஒரு விரைவான விஷயம். ஒரு சில வினாடியில் நடக்கும். சில நேரங்களில் உங்களிடத்தில் குளிர்காற்றை தவிர மற்ற எல்லாம் மறைந்து போகும். குளிர்காற்றை மட்டும் உணர ஆரம்பிப்பீர்கள். Sometimes you do feel it's here, it's here. So many people feel that way also. It's come up now, it is here throbbing, now it's all right, it has started broken. It depends on what sort of a runaway you have. If the runaway is horrid, then you see, you go on feeling all the bumps and the dumps and everything. சில நேரங்களில் நீங்கள் அதை உணரத் தொடங்குவீர்கள். அது இங்கு இருக்கிறது, இந்த இடத்தில் இருக்கிறது, மேலும் இப்போது அது இங்கு வந்துவிட்டது என்பதை பலர் உணர்வார்கள். மேலும் அது துடிக்கிறது, இப்போது சரியாகிவிட்டது, அது ஆரம்பமாகிவிட்டது. இது உங்களிடம் என்ன வகையான ஓடுபாதை இருக்கிறது என்பதை பொறுத்தது. ஓடுபாதை மோசமாக இருந்தால் நீங்கள் எல்லா மேடு பள்ளங்களையும் உணர்வீர்கள். Sometimes the runaways are so badly spoiled that it takes sometimes months for the Kundalinis to rise. But now I think in Sahaja Yoga we have developed such methods and techniques of such permutations and combinations that nowadays it's much easier to raise the Kundalini than it was about, say, 10 years back, when I had about 20 disciples with whom I worked for 2 years to give them realization. In London I had 6 disciples. For 4 years I worked on them to give them realization. சில நேரங்களில் ஓடுபாதைகள் மிகவும் மோசமாக கெட்டுப்போயிருக்கும் போது குண்டலினி உயர பல மாதங்கள் ஆகலாம். ஆனால் இப்போது நான் நினைக்கிறேன், சகஜ யோகாவில் இது போன்ற முறைகள் மற்றும் நுட்பங்களை, இது போன்ற வெவ்வேறு விதமான வழிமுறைகள் மற்றும் யுக்திகள் போன்றவைகளை உருவாக்கியுள்ளோம். குண்டலினியை உயர்த்துவது முன்பை விட இப்போது மிகவும் எளிது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட என்று சொல்லலாம். எனக்கு 20 சீடர்கள் இருந்தபோது அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க நான் 2 வருடங்கள் உழைக்க வேண்டியிருந்தது. லண்டனில் நான் 6 சீடர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க 4 ஆண்டுகளாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. But today we have thousands in UK
And we have lots of them in Sydney also, and in India also we have thousands, where they just get it in a second. But it's a different thing now because it has evolved so well. But this happening is a living happening. This you cannot do. You can jump, you can stand on your heads, take out your clothes, wear some badges, wear some clothes. You can do all that. இங்கிலாந்தில் இப்போது கிட்டத்தட்ட 1000 பேர் உள்ளனர். மேலும் சிட்னியில் நம்மிடம் நிறைய பேர் உள்ளனர். இந்தியாவிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு நொடியில் பெற்றார்கள். ஆனால் அது இப்போது விஷயம் வேறு. ஏனெனில் அது நல்ல பரிணாமத்தை எடுத்துள்ளது. ஆனால் இந்த நடப்பு ஒரு உயிருள்ள நிகழ்வாகும். இதில் உங்களால் திடீரென்று குதிக்க முடியாது. உங்கள் ஆடைகளை கழற்றுவது, தலைகீழாக நிற்பது, சில பேட்ஜ்களை அணிவது, சில ஆடைகளை அணிவது போன்ற பலவற்றை நீங்கள் செய்யலாம். But you cannot make the Kundalini rise in the sense you see the pulsation there at the triangular bone. You see the pulsation of the Kundalini there. Actual pulsation. You can see the rising of the Kundalini. You see it. ஆனால் உங்களால் குண்டலினியை உயர்த்த முடியாது. அதாவது முக்கோண எலும்பில் துடிப்பை காண்பீர்கள் என்று அர்த்தம். குண்டலினியின் துடிப்பை நீங்கள் காணலாம். குண்டலினியின் துடிப்பை நீங்கள் உணரும் வரை மற்றும் துடிப்பை காணும்போது குண்டலினி எழுச்சியுறுவதை காணலாம். நீங்களே பார்க்கலாம். You also feel the cool breeze rising. You can also, with the stethoscope, feel the sound, lap, 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 coming up to here, which Kabira has very clearly said, Shunya Shikhara Para Anahada Vajire. At the apex of the Shunya Shikhara, zero apex of your head, you hear first the... குளிர்ந்த காற்று எழுவதை நீங்கள் உணரலாம். ஸ்டெதாஸ்கோப் மூலம் அந்த ஒலியினை நீங்கள் உணரலாம். லப்டப் லப்டப் என்ற ஒலியினை கபீர் தெளிவாக சொல்லியுள்ளார். சூன்ய சிகரபுர அநாகத வாசினி, உச்சியில் உங்கள் தலையின் சூன்யம் பூஜ்யம் இருக்கும் இடத்தில் என்று. Anahata. Anahata is this sound of the heart without percussion. And that is how you feel the Kundalini. And then it breaks through. You feel it actually on your fingers. It's an actualization of the experience. This is what baptism is. அநாகத் என்பது உங்கள் இதயத்தின் ஒலி. அப்படித்தான் நாம் குண்டலினியை உணர்கிறோம். பின்னர் அது உடைத்து ஊடுருவுகிறது. பின்னர் அதை உங்கள் விரல்களில் உணர்கிறீர்கள். உண்மையில் அதை உணர்கிறீர்கள். இது அனுபவத்தின் உண்மையான உணர்வு. ஞானஸ்நானம் என்பது இதுதான். When Warren Reeves said that you never had your real baptism, do not be angry with him. Because it's a fact. You have not got your realization. Christ has said that you are to be born again 100 times, he said. So now they have started saying we are born again. It's again self-certification. நம்முடைய உண்மையான ஞானஸ்நானம் நமக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை என்று வாரன் கூறியதற்காக அவரிடம் கோபப்பட வேண்டாம். ஏனென்றால் அதுதான் உண்மை. உங்களுக்கு சுய விழிப்புணர்வு கிடைக்கவில்லை. நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கிறிஸ்து சொன்னார். அவர் அதை 100 தடவை சொன்னார். எனவே இப்போது நாங்கள் மீண்டும் பிறந்தோம் என்று சொல்கிறார்கள். இது சுய சான்றிதழின் மற்றொரு வடிவம். First of all, it was baptism. Nowadays there's another thing started, that we are born again. Now they come and ask, these people, they change from one to another. That how is it? Through Christ. You have to get through. And you will see only in Sahaja Yoga you will understand that ultimately you have to pass through the gate of Christ only to enter into the kingdom of God. எனவே முதலில் அதனை ஒரு ஞானஸ்நானம் என்றார்கள். இப்போது வேறு விதமாக நாங்கள் மீண்டும் பிறக்கிறோம் என்று இன்னொரு விஷயத்தை கூறத் தொடங்கியுள்ளார்கள். இப்போது அவர்களை கேட்க ஆரம்பித்தால் ஒன்றிலிருந்து மற்றதை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் அது கிறிஸ்துவின் மூலம் நடந்தது. நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். சகஜ யோகா மூலமாக மட்டுமே அதனை நீங்கள் காண முடியும். இறுதியில் நீங்கள் கிறிஸ்துவின் வாசல் வழியாக மட்டுமே கடவுளுடைய ராஜ்யத்தை அடைவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Is a fact. What he said, he never told lies. He told the complete truth, nothing but the truth. But the way you interpret it, the way you understand it is so narrow that you do not want to accept it. This is the gate about which he has talked. And this is the greatest thing he has done to us. அதுவே உண்மை.
அதுவே அவர் சொன்னது. அவர் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. அவர் முழுமையான உண்மையை சொன்னார். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதனை நீங்கள் மொழிபெயர்த்த விதம், நீங்கள் அதனை புரிந்து கொண்ட விதம் மிகவும் குறுகிய மனப்பான்மையுடையது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதுதான் நம்முடைய தொடக்க வாயில். இது அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய விஷயம். Now this Vishuddhi Chakra is the center of Sri Krishna. If I say it is the center of Sri Krishna, you may start doubting me. You should doubt me also. It's not proper. It is not problem with Indians because they know it is the center. They know about centers. They know where Krishna resides. இப்போது இந்த விஷுத்தி சக்கரம் ஸ்ரீ கிருஷ்ணரின் மையமாகும். இது ஸ்ரீ கிருஷ்ணரின் மையம் என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை சந்தேகிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்னை சந்தேகிக்கலாம். இந்த மையத்தை பற்றி இந்தியர்கள் அறிந்திருப்பதால் ஸ்ரீ கிருஷ்ணா அங்கு வசிக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். They know there are 16 petals to this, and that they know that he is called as a complete incarnation of 16 petals, and all that they know. I do not have to quarrel with them. And the center here of Christ is actually confusing because he is called as Mahavishnu. In Indian literature he is called as Mahavishnu, not as Christ. And he is also is Bauddha, not Buddha but Bauddha, which they got a little bit confused in our old scriptures. It's a difference of language. இங்கு 16 இதழ்கள் இருப்பதை அவர்கள் அறிவார்கள். மேலும் அவர் 16 இதழ்களின் முழுமையான அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இங்குள்ளது கிறிஸ்துவின் மையம் என்று சொல்லும்போது உண்மையில் சற்று குழப்பமாக இருக்கும். ஏனெனில் அதுவே மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறது, கிறிஸ்துவாக அல்ல, மகாவிஷ்ணுவாக. அவர் பௌத்தா என்றும் அழைக்கப்படுகிறார், புத்தர் அல்ல, ஆனால் பௌத்தா. புராண வேதங்களில் இது கொஞ்சம் குழப்பமாக உள்ளது. அது மொழியின் வித்தியாசத்தால் உள்ள வேறுபாடு. In one of my lectures on Christ, you'll find out about his origin, why he was called Jesus, why he was called Christ, and what is the origin of these things, why it was derived, who was his mother, and everything you will find out from that lecture that I have got for you. கிறிஸ்துவை பற்றிய எனது சொற்பொழிவுகள் ஒன்றில் அவருடைய தோற்றம், அவர் ஏன் இயேசு என்று அழைக்கப்பட்டார், ஏன் அவரை கிறிஸ்து என்று அழைத்தார்கள், இவற்றின் ஆரம்பம் என்ன, அவர் ஏன் வந்தார், அவருடைய தாயார் யார் போன்றவைகளை அந்த விரிவுரையில் நீங்கள் காண முடியும். It is better that you go through that lecture and see for yourself. We have lots of these tapes already in Sydney. They can send it over to you. You can look at it from that angle. I mean, in this small little time, I cannot elaborately talk about Krishna and about Christ. But only thing I have to tell you that there's a very great relationship between both of them. நீங்கள் அந்த சொற்பொழிவை படித்து நீங்களாகவே தெரிந்து கொள்வது நல்லது. சிட்னியில் ஏற்கனவே இந்த ஒலி நாடாக்கள் நிறைய உள்ளன. அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்ப முடியும். நீங்கள் அந்த கோணத்தில் அதை பாருங்கள். ஏனெனில் இந்த குறுகிய நேரத்தில் நான் கிருஷ்ணரை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் விரிவாக பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். And Christ is the word, comes from the word Krishna. Kist in India means the agriculture, and Krishna also comes from Krishi, which also means agriculture. Agriculture means the one where you sow, and they are the sowers of the seed. They have sown the seed in the fields. So, the sowing of the seed is done by Sri Krishna. கிறிஸ்து என்பது கிருஷ்ணா என்ற வார்த்தையில் இருந்து வந்த சொல். கிருஷ்ணா மற்றும் கிரிஷ் என்பது இந்தியாவில் விவசாயம் என பொருள்படும். கிருஷ்ணா மற்றும் கிருஷி இரண்டும் விவசாயத்திற்கான சொல் மற்றும் வேளாண்மை என்றால் நீங்கள் விதைக்கிறீர்கள் என்று பொருள்படும். அவர்களே விதைகளை விதைப்பவர்கள். எனவே அவர்களே வயல்களில் விதைகளை விதைக்கிறார்கள். விதை விதைப்பு ஸ்ரீ கிருஷ்ணரால் செய்யப்படுகிறது. And the Gita that he has described is also another very interesting thing about which we are very much confused. Krishna never wrote Gita.
first of all. Then it was never written by an absolute Brahmin or anything who was a born Brahmin, but was written by an illegitimate child of a fisherwoman. மேலும் அவர் விவரித்துள்ள கீதையும் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம். அது பற்றி நாம் மிகவும் குழப்பத்தில் உள்ளோம். கிருஷ்ணர் ஒருபோதும் கீதையை எழுதவில்லை. முதலில் இது ஒரு முழுமையான பிராமணரால் அல்லது பிராமணராக பிறந்தவரால் எழுதப்படவில்லை. இது ஒரு மீனவ பெண்ணிடத்தில் முறை தவறி பிறந்த குழந்தையால் எழுதப்பட்டது. How can he write a man like that you are born as a Brahmin? You are to be born as a Brahmin. What he was meaning, that when you are born as a Brahmin, then you have the aptitude to seek God. For example, you are all Brahmins in his own words. That means you are the seekers of God. All the seekers of God are Brahmins, and the seekers of power are Kshatriyas, and the seekers of money are Vaishyas. It meant the aptitude. அதுபோன்ற ஒரு மனிதர் எப்படி எழுத முடியும்? ஒரு பிராமணராக பிறக்காத ஒருவரால் எப்படி எழுதப்பட்டது? நீங்கள் ஒரு பிராமணராக பிறக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் அர்த்தம் என்னவென்றால், அப்பொழுதுதான் உங்களுக்கு கடவுளை காணும் பாக்கியம் கிட்டும் என்பதாகும். உதாரணமாக, அவர்களின் வார்த்தைகளில் பிராமணர்கள் கடவுளை தேடுபவர்கள் என்று அர்த்தம். கடவுளை தேடுபவர்கள் அனைவரும் பிராமணர்கள் மற்றும் அதிகாரத்தை தேடுபவர்கள் அனைவரும் க்ஷத்திரியர்கள் என்றும் மற்றும் பணம் தேடுபவர்கள் அனைவரும் வைஷ்ணவர்கள், அதாவது அவர்கள்தான் தகுதி உள்ளவர்கள் என்றும் அர்த்தம். But Hindus, as usual, have made, like all others have made, a mess of all that philosophy. According to them, you are born a Brahmin. Even if you are the greatest crook of the world, you are a Brahmin. And even if you are a person who is a very highly evolved person, if you are not born in a Brahmin family, then you are good for nothing. ஆனால் இந்துக்கள் வழக்கம் போல் மற்றவர்களைப் போலவே அவர்களின் அனைத்து தத்துவ ஞானிகளால் ஒரு குழப்பம் உருவாக்கப்பட்டது. அவர்களை பொறுத்தவரை, நீங்கள் ஒரு பிராமணராக பிறந்திருந்தால், நீங்கள் உலகின் மிகப்பெரிய வஞ்சகராக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பிராமணர். நீங்கள் மிகவும் பரிமாணம் பெற்ற ஒரு நபராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் எதற்கும் உகந்தவர் அல்ல. This caste system is such a horrible thing in India, which has no explanation at all in the scriptures, because it is written that in everyone resides the spirit. There is spirit in every one of you. How can you have caste system? You can have aptitudes. But as usual, people have escapes of everything. This point that everybody has the spirit within yourself. இந்த சாதி அமைப்பு என்பது இந்தியாவில் அந்த அளவு ஒரு மோசமான விஷயம். அதற்கு வேதங்களில் எந்த விளக்கமும் இல்லை. ஏனென்றால் எல்லோரிடமும் ஆத்மா வாழ்கிறது. ஆத்மா உங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறது என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் எப்படி சாதி அமைப்பை கொண்டிருக்க முடியும்? நீங்கள் அந்த மனப்பான்மையை எப்படி கொண்டிருக்கலாம்? ஆனால் எல்லோருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது என்ற இந்த விஷயத்தில் வழக்கம்போல் மக்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள பார்க்கிறார்கள். Gita has described it, that everyone has the spirit within. But one has to know, when he says there is spirit within you, that means he is meaning the human beings have the spirit, not the devils. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஆத்மாவை கொண்டுள்ளார்கள் என்று கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்களுக்குள் ஆத்மா இருக்கிறது என்று அவர் சொல்வதன் அர்த்தம், மனிதர்களுக்குள் மட்டுமே ஆத்மா இருக்கிறது, பிசாசுகளிடத்தில் அல்ல என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும்.